ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் இதை எடுத்துக்கிட்டா 80 வயசு வரைய சுகர், கொலஸ்ட்ரால், பிபி, இதே சம்பந்தமான பிரச்சனை, ஆர்த்ரிட்டிஸ் எல்லா நோய்களையுமே குணப்படுத்த முடியும். என்ன, அதை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிற வெந்தயம் தாங்க. வெந்தயத்தை எப்படி எடுத்துக்கணுங்கிறத இப்ப பார்க்கலாம். நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சுட்டு நீங்க பிரஷ் பண்றதுக்கு முன்னாடியே காலையில வெறும் வயிற்றுல இந்த வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணிய குடிக்கணுங்க. அப்புறமா வெந்தயத்தை நல்லா மென்னு சாப்பிடணும். இங்க மென்னு சாப்பிடுறப்பதான் இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு 100% கிடைக்குங்க. இந்த ஒரு பொருள் போதுங்க நம்ம உடல்ல இருக்கிற அத்தனை நோய்களையும் வெளியில விரட்டி அனுப்புறதுக்கு. டயபெட்டிக்ஸ், ஆர்த்ரிட்டிக்ஸ், ஹேர் ஃபால், உடல் எடை, கொலஸ்ட்ரால், கிட்னி ஸ்டோன், உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுமே குணமாகுங்க. அஜீரணம், மலச்சிக்கல் பிரச்சனையை கியூர் பண்றதுக்கு வெந்தயம் ரொம்ப நல்லா பயன்படுதுங்க. மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்றதுக்கு வெந்தயத்தை 2 முறையில எடுத்துக்கணுங்க. ஒண்ணு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வெந்தயத்தை ஊற வச்சு மறுநாள் காலையில மென்னு சாப்பிடணும்னு. 2வது முறை வெந்தயத்தை நல்லா பவுடரா பண்ணி வச்சுக்கணுங்க. அந்த பவுடரை ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில 1 ஸ்பூன் வெந்தய பொடியை போட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை முழுவதுமா கியூர் ஆகுது. உங்க வாழ்க்கையிலேயே கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையே வராது. வயிறு முழுவதும் பூர்த்தியா கிளீன் ஆகுது, ரத்தமும் கிளீன் ஆகுது. சுத்திகரிப்பு நடக்கிறதால அனைத்து நோய்களுமே குணமாகுங்க. எப்படி கியூர் ஆகுதுன்னா, உங்களோட கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை எப்போ சரியாகுதோ அப்பயே உடல்ல இருக்கிற ரத்தமும் சுத்திகரிக்கப்படுதுங்க. உங்க உடல்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலும் குறைஞ்சு போகுது. இருக்கிற பிளாக்கேஜும் மெதுவா குறைய ஆரம்பிக்குது. ஹார்ட் அட்டாக் பிரச்சனையே வராது. சுத்தமாகறதால கிட்னியோட பாரமும் குறைஞ்சு போகுது. உங்க கிட்னில கொஞ்சமா கல் கரைய ஆரம்பிக்குது. வெந்தயத்துல அயன் சத்து அதிகமா இருக்குதுங்க. உங்க உடல்ல புது ரத்தமும் உருவாக ஆரம்பிக்குது. ரத்தம் உருவாகிறதால நம்ம உடல்ல புதுவித எனர்ஜியும் கிடைக்குது. நம்ம உடல்ல இருக்க அனைத்து உறுப்புகளுமே நல்லா சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிக்குது. வெந்தயத்துல பொட்டாசியம் அதிகமான அளவு கிடைக்குது. இது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லோ பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் ரெண்டுமே கியூர் ஆகுதுங்க. முடி உதிர்றதும் குறைஞ்சு போகுது. ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே உங்க உடல்ல ரத்தம் கம்மியா இருக்கிறது தான். பிளட் சர்க்குலேஷன் நம்மளோட முடியோட வேர் கால்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுனாலதான். முடி வளர்றதுக்கு தேவையான அளவு புது ரத்த ஓட்டம் தேவைப்படுதுங்க. அதுக்கு நம்ம சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கணும். நம்மளோட முடியோட வளர்ச்சியை தூண்டி விடுறதுல முதல் இடம் வெந்தயத்துக்கு தாங்க இருக்குது. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடி வளர்ச்சிக்கு வெந்தயத்தை எத்தனை விதமா பயன்படுத்தலான்னு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க உடலை ரொம்ப நல்லா, அதாவது ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.